ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட்னு ஒன்று சொல்லுறாங்க. ஓகே, இந்த நெருப்பு கோழி எஃபெக்ட். நீங்க ஆஸ்ட்ரிச்லாம் பாத்துக்கிறீங்களா தெரியல. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு டேஞ்சர் கேள்வி போது வந்து இந்த ஆஸ்ட்ரிச் என்ன பண்ணும்னா தலையை மண்ணுக்குள்ள வச்சுக்குமா. தலையை மண்ணுக்குள்ள புதைச்சுக்கினா அதோட அசம்ஷன் என்னன்னா, வெளில வர பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிடும். ஏன்னா என் தலை மண்ணுக்குள்ள இருக்குது, எனக்கு ஒன்றும் ஆகும் போதில், பிரச்சனை முடிஞ்ச பிறகு நம்ம தலையை எடுக்கலான்னு. அதுக்கு தெரியாது, தலை மட்டும் தான் உள்ளகுது, பாடி எல்லாம் வெள்ளகுது. நிறைய பேர் இப்படிதான் பிரச்சனையை அவாய்ட் பண்றதுக்கு என்ன பண்றோம், பிரச்சனை வரும்போது தலை உள்ள வச்சுட்டு பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ண மாட்டேன்றீங்க. இந்த ஆஸ்ட்ரிச் எஃபெக்ட்டை யாருக்கு சொல்றாங்கன்னா, நிறைய இந்த ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸ், ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு சொல்றாங்க. ஸ்டாக்ஸ் கீழே விழும்போது அந்த விழுற ஸ்டாக்ஸை இவங்க பார்க்கவே மாட்டாங்களா, தலையை குஞ்சு பண்ணாங்களா, ஐயோ விழுந்த பிறகு பார்த்துக்கலாம். எந்த நேரத்தில் முக்கியமா நீ தலையை தூக்கி அதை எதிர்கொள்ளுமோ, நோட்டீஸ் பண்ணுமோ, அந்த நேரத்தில் தலையை உள்ள போட்டு மூடிக்குது. A lot of people want to avoid problems, avoid decisions, avoid oppositions and challenge. நீ இந்த நெருப்பு கோல் மாதிரி தலையை கீழே வச்சீங்கன்னா ஒண்ணுமே வராது. நீ தலையை தூக்கி I am going to fight this problem out, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் எதிர்த்து நிக்க போறேன், நின்னு பாரு, கர்த்தர் உனக்கு ஒரு பெரிய சக்சஸ் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா.